அடுத்தது 4 புள்ளி 4 வரிசை. இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் பெரிய கோலம் போட்டிருக்கேன், அந்த டிசைன் தாங்க வரும். இது வந்து உருளைக்கிழங்கு கோலம்னு சொல்லுவோம். 4 புள்ளி 4 வரிசையில் வர்றது உருளைக்கிழங்கு கோலம். போட்டாச்சுங்களா? அடுத்தது அதே இன்னொரு 4 புள்ளி 4 வரிசை. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? புரியுதாப்போ? இது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சின்ன இடத்துல போடுறதுனால உங்களுக்கு புரியுதா? அதே போல் எனக்கு அட்டை நோட்டு இல்லாததுனால இடிச்சிட்டு வர மாட்டேங்குது. நீங்கள் அழகாக நோட்டு கற்றுக் கொடுக்கறதுனால நோட்டு இல்லைங்க, கட்டையில் போடுறேன். அது ரெண்டு கோலமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெண்டுமே 4 புள்ளி 4 வரிசை. இது உருளைக்கிழங்கு கோலம், இது திராக்கொத்துன்னு சொல்லுவாங்க. கொத்து கொத்தாக வரும். நீங்கள் தரையில் சாக் பீஸெல்லாம் புள்ளி வச்சு போட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் நோட் எடுத்து நீங்கள் நோட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான், திரும்பவும் சொல்கிறேன், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான் இந்த கோலம். தெரிகிறவங்களுக்கு பார்த்துட்டு ஓகேன்ட்டு போயிட்டுருக்கலாம். இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த கோலம் போட்டு காட்டுறேன். பயன்பெறுங்கள்.